அய்யலூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அய்யலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அய்யலூர் பேரூராட்சி தலைவர் கருப்பன் தலைமை தாங்கினார். வடமதுரை வட்டார மருத்துவ அலுவலர் நாகேந்திரன் வரவேற்று பேசினார். பழனி சுகாதார மாவட்ட அலுவலர் அனிதா திட்ட விளக்க உரையாற்றினார். அய்யலூர் பேரூராட்சி பொறுப்பு செயல் அலுவலர் பத்மலதா வாழ்த்துரை வழங்கினார். இந்த முகாமில் நீரழிவு, இரத்த அழுத்தம், மாற்றுத்திறனாளிகள் மூட்டு அறுவை சிகிச்சை, பல் மருத்துவம், சித்த மருத்துவம் உட்பட 17 மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தாய் சேய் நல பெட்டகம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த முகாமில் வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி, வடமதுரை நகர செயலாளர் கணேசன், இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ, நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம், ஒன்றிய அவைத் தலைவர் முனியப்பன், மாணவர் அணி தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிறப்பான மருத்துவத்தை அனைவரும் பங்கு கொண்டு அனைத்து துறைகளில் உங்கள் மருத்துவத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஆ பாண்டி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வருகிறவர்களான அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த திட்டத்தின் நோக்கம் தலைவர் சொன்னாங்க, இதுவரையிலும் இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்தின் இல்லாத இது ஒரு திட்டம். தலைவர் ஆரம்ப காலத்தில் தலைவரான காலங்கள் முதல்மை மிக சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது வடமதுரையில் போன முறை நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு அய்யலூர்ல இன்னும் ஒரு முகாம், ஒரு யூனியனுக்கு 3 முகாம் அளவுக்கு நடத்தி இருக்காரு. நீங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் எப்படி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கழக ஆட்சி அமையறதுக்கு உறுதுணையாக இருந்தீர்களோ அதே அவர்கள் எங்களோடு வருகை கொண்டிருக்கின்ற மற்ற பாம்பை, பஞ்சந்தாங்கி, புத்தூர், அரண்மனைப்பட்டி இந்த பகுதிகளுக்காக, அதே போல கோம்பூர் பகுதி, குஜிலியம்பாறையுடைய ரொம்ப ரிமோட் பகுதி, ரிமோட்னா கடைக்கோடி பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக சொல்லி கண்டுபிடிச்சு அது நம்முடைய திண்டுக்கல் ஜிஹெச்ல இந்த ஆபரேஷன் பண்ணாங்க. தினத்தந்தி பேப்பர்ல வந்திருந்தது, தினமலர் பேப்பர்லயே வந்திருந்தது, எல்லா பேப்பர்லயும் வந்திருந்தது. எனவே நான் எதற்காக சொல்கிறேன், 11.19% இன்றைக்கு தனிநபர் வருமானத்திலே வளர்ச்சி பெற்றிருக்கிற மாநிலமாக, முதன்மை மாநிலமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்கிற அளவிலே இன்றைக்கு ஒரு உயர்ந்த